ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாரதி ஹேமாவை பார்க்கறதுக்காக ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அவரோட காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலை. அங்கே ஆட்டோ டிரைவர் குமார் அண்ணே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ பாரதி சொல்கிறாரு, ஆட்டோ வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன நீங்கள் என்னோட ஆட்டோவில் ஏற போகிறீங்களா டாக்டர் சார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, வேறு என்ன பண்ண முடியும், வந்து ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்குள்ளே வந்து உட்காராரு பாரதி. கண்ணம்மா இப்போ வேகமாக வராங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக டிஃபன் கேரியர் எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. நீ எங்கே வர இந்த டைமில் அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அப்படியா, நான் ராமேஸ்வரம் போக போகிறேன் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாங்க கண்ணம்மா. இந்த டைமில் வேறு எங்கே வருவேன், லஞ்ச் கொடுக்கணும் டீச்சர்ஸ்க்கெல்லாம், அதுக்காக தான் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, எல்லா டீச்சர்ஸ்க்கும் யார் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாது, இந்த கேரியர்லாம் அங்கே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கேரியர்லாம் வாங்கி பாரதி அவர் பக்கத்தில் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா கண்ணம்மா உட்கார்றதுக்கு இடம் கூட இல்லை, பாரதி இடிச்சுக்கிட்டே உட்காடுறாங்க. ஆட்டோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோவை வளைச்சு ஓட்டுறாரு. கண்ணம்மா வேணும்னே இப்போ பாரதியை உரசிக்கிட்டே இடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு வராங்க. பாரதிக்கு கோபம் வந்துடுது. ஆட்டோ டிரைவர் கிட்டக்க சொல்கிறாரு, ஏன் உன்னால் ஆட்டோவை நேராக ஓட்ட முடியாதா, வளைச்சு தான் ஓட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஊர் ரோடு பற்றி உங்களுக்கு தெரியாதா டாக்டர் சார், நான் நேராக போனேன்னா ஏதாவது பள்ளத்துக்குள்ளே தான் விடுவேன் அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு. பரவாயில்ல, நீ நேராகவே ஆட்டோ ஓட்டு அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இப்போ ஆட்டோ டிரைவர் நேராக ஆட்டோவை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு பள்ளம் வருது. இப்போ கண்ணம்மா பாரதி மேலேயே உட்காந்துடுறாங்க. அந்த சீன் பார்க்குறதுக்கே பயங்கர ரொமான்டிக்காக இருந்துச்சு. பாரதி ஆட்டோ டிரைவர் கிட்டக்க சொல்கிறாரு, என்னால் இங்கெல்லாம் உட்கார முடியாது, நான் உன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம் டாக்டர் சார், பேசஞ்சரை பக்கத்தில் உட்கார வச்சு ஓட்டினேன்னா அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்தாங்கன்னா ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு. நீ எதுக்கு பேசஞ்சர்னு சொல்கிற, உனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உங்களை என்னோட மாப்பிள்ளைன்னு சொன்னால் கூட ஃபைன் கட்ட தான் சார் சொல்லுவாங்க அப்படின்னு சைடு கேப்பில் ஆட்டோ டிரைவரும் சொல்கிறாரு. அண்ணம்மாவும் அதை கேட்டதும் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக இப்போ ஹேமா லட்சுமியோட ஸ்கூல் வந்துடுது. கண்ணம்மா பாரதி ரெண்டு பேருமே ஆட்டோலேருந்து ஒன்றா இறங்கி வரதை ஹேமாவும் லட்சுமியும் பார்த்துடுறாங்க. பாரதி கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, நீ இறங்கி வேகமாக முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வரதை பார்த்தா ஹேமா கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை டாக்டர் சார், ஏற்கனவே ஹேமாவும் லட்சுமியும் நீங்கள் ஒன்றா சேர்ந்து இறங்குறத பார்த்துட்டாங்க அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. கேட்ட உடனே என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிக்கிறாரு பாரதி. லட்சுமி கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் அங்கிள் மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்காரு தானே பாட்டி சொன்னாங்க, அப்புறம் எப்படி உன் கூட சேர்ந்து ஒன்றா வந்து இறங்குறாரு ஆட்டோவில் அப்படின்னு கேட்குறாங்க. ஹேமாவும் அதே கேள்வி தான் பாரதியை பார்த்து கேட்குறாங்க. பாரதி உடனே கண்ணம்மா கிட்டக்க சொல்கிறாரு, அதான் கேட்குறாங்கல்ல, ஏதாவது பதில் சொல்லி சமாளிங்க சமையலமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, உனக்கு பசிக்கும் லட்சுமி, ரெண்டு பேர் வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹேமா பாப்பாவுக்கு பாரதி லஞ்ச் ஊட்டி விடுறாரு. லட்சுமி பாப்பாவுக்கு கண்ணம்மா லஞ்ச் ஊட்டி விடுறாங்க. ஹேமா இப்போ கண்ணம்மா கிட்ட கேட்குறாங்க, எனக்கு நீங்கள் ஒரு வாய் ஊட்டி விடுங்க சமையலம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்ணம்மாவும் ரொம்ப பாசமாக ஹேமாவுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ ஹேமா பாரதி கிட்டக்க சொல்கிறாங்க, நீங்களும் லட்சுமிக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடுங்க டாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தடவையாக தன்னோட பொண்ணு லட்சுமிக்கு பாரதி இப்போ சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அந்த சீன் பார்க்குறதுக்கே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.